மொட்டை, தற்குறி, அணில் குஞ்சி அப்படிலாம் சொன்னா அவங்களுக்கும் வரல. தூய சக்தி தீய சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவன் விஜய் என்ன சக்தி? தூய சக்தி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மயிர் சக்தின்னு சொன்னா அதான். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நீங்க தானே சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? எது விஜய் வந்து மயிர் சக்தி நான் சொன்னா? ஹலோ வேணாம், என்ன மாமா கோவம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயி. வணக்கம் நேயர்களே, நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் நந்தவன நந்தகுமார் வந்து உள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. யார் அவன்? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, சிரிச்சா சிரிக்கணும், அதான் மரியாதை. இல்ல சிரிப்பா சிரிச்சிடக்கூடாதுல்ல. பிரம்மாண்ட சிரிப்பையா. நீங்க எல்லாம் யாரை கூப்பிட்டாலுமே உட்கார வச்சு அவங்கள வந்து கலாச்சிடுறீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து எல்லாருமே பல்பு வாங்கிட்டு தான் போறாங்க. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு. ஆனா விஜயோட தாவேக கட்சியோட ஒரு ஆதரவாளரா என்னைய பல்பு வாங்க வைக்க முடியாதுல்ல, நினைச்சிடாதீங்க. நல்ல வேலைப்பா, ஆயுதத்தை விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைச்சேன். கடவுள் உங்க கூட இருக்கான். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல வந்து பல பொறுப்பாளர் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க தெரியுமா? திடீர்னு பார்த்தா ஒரு மாற்றம். நீங்க அணில் குஞ்சுன்ற சரி சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. தற்குறி விஜய் ரசிகர் ஆயிட்டீங்க. வார்த்தை தடிக்குது, அது நல்லதுக்கு. யாருக்கு? யாருக்கோ கட்சி தொண்டன் ஆயிட்டீங்க. உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? அப்படி கேளு. நீங்க உண்மையாவே விஜய் கட்சியில இருக்கிறீங்களா? என்னைக்காவது விஜயை பார்த்திருக்கீங்களா? விஜயுடன் பழகி இருக்கீங்களா? என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. நான் வந்து அஜித்தோட ஜனா படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல வந்து அஜித் வந்து சில மிஸ் மேட்ச் ஆச்சு. இதற்கு இது பதில் இல்லையே. இல்ல, நான் என்ன கேள்வி கேட்டேன் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் என்ன தொடர்பு? என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? உட்கார்ந்து இருக்கீங்களா? படுத்திருக்கீங்க? என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. விஜய்க்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? விஜய்க்கு ஏங்க, அவரு ஒரு ஆர்டிஸ்ட், புரியுதுங்களா? நான் ஒரு டைரக்டர். விஜய் கூட வேலை செஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அதைத்தான் நாங்க தலைவா படத்துல வேலை பார்த்தது தான். தலைவா படத்துலயா? உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தலைவான்னு ஒரு படம் வந்ததுல. ஆமா, அந்த படத்துல வேலை பார்த்தேன். நான் வெளியில இருந்து விஜய் பார்த்தது வேற, உள்ளர போய் பாக்குறப்ப இவ்வளவு டேலண்டடா இருக்காரு. பாத்தீங்களா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சரி, அது போய் துளைட்டோம். விஜய் கூட பயணிச்சவங்க, விஜய் கூட திரைப்படத்துல நடித்தவங்க எல்லாம் விலகி நின்ட்டாங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன இதுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னு கேக்குறேன். ஏய் எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. மொட்டை, தற்குறி, அணில் குஞ்சி அப்படிலாம் சொன்னா அவங்களுக்கும் வரல. ஏய் தீப்பொய், இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இல்ல கோவப்படுத்தணுங்கிறதுனா எதுக்கு? எதுக்காக இப்ப கோவப்படுத்தணுமா? நீங்க கோபம் வருமா வராதா? சூழ்நிலையை பொறுத்து. தற்குறி இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். இல்லங்க, மொட்டைன்னு சொன்னா கோபம் வருமான்னு கேட்டேன். நீங்க பொட்டன்னு சொன்னா கூட கோவம் வராது. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இல்லங்க, தற்குறினா கோபம் வருமா வராதான்னு கேட்டேன் உங்களுக்கு. எதுக்குங்க வரணும்? இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இருக்கிறீங்க. செண்டு போடுற என்னைய உமல குண்டு போட வச்சிராத. சூடு சொரண உள்ளவன், மானம் உள்ளவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன் யாருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மாட்டாங்க. இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? முழுக்க தீய சக்தி. நீங்க தீய சக்தி. நாங்க தீய சக்தி இல்ல, பராசக்தி. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. ஆமா, ஷூட்டிங் தான் இருக்கு. ஜனநாயகம் வந்துச்சுல்ல பயம். வந்தது யாரு? பராசக்தி. ஜனநாயகம்னா என்னன்னு பாடம் எடுத்தது பராசக்தி தான். அவர்கிட்ட சொல்லுங்க, திட்டம் போட்டு சதி பண்ணி ஜனநாயகத்தை நிப்பாட்டி இருக்காங்க. ஏதோ கொலைக்குதா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நாயா இருந்தாலும் நன்றியோடு இருக்கணுங்க. நீங்க தெரியுதா? நான் அந்த அளவுக்குலாம் நீங்க பேசலாம் புரிஞ்சுக்காத அளவுக்குலாம் கிடையாது. மறைமுகமா நீங்க நாய்ங்கிறீங்க. என்னைய இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாதா? நீங்க நாயாவே என்னை ஃபீல் பண்ணாலும் பேய்த்தனமா வேலை பார்த்து வேற லெவல் இருப்போம். எவ்வளவுதான் தடுத்தாலும் நாங்க தடுக்காத லெவலுக்கு வேலை செய்வோம். தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கிற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. விஜய் வந்து படத்துல ஹீரோ, நிஜத்துல வில்லன். நிஜத்துல வில்லன் மட்டும் இல்ல, காட்டு மிராண்டி, ஒரு சாத்தான். வேணாங்க.
அது என்னைய உட்கார வச்சுட்டு இப்படி பேசுறதுங்கிறது ரொம்ப ஏங்க? டூ மச். அதான் அந்த பேச்சு. தூய சக்தி தீய சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவன் விஜய் என்ன சக்தி? தூய சக்தி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மயிர் சக்தின்னு சொன்ன. அதான் ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாடி. நீங்க தான் சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? எது விஜய் வந்து மயிர் சக்தி நான் சொன்னா? ஹலோ வேணாம். என்ன மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. உங்க மனைவி புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் புருஷன்லாம் அப்புறம், முதல்ல எனக்கு விஜய் தான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.